எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024 ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் துலாம் ராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சி, குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகி செல்லக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. இந்த ஆண்டு குரு பயிற்சி தமிழ் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். குரு பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய நிகழ்வு என்றாலும் ஒவ்வொரு ஆண்டு ஒரு குழப்பம் இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு தேதி இருக்கும், திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு தேதி இருக்கும். எப்போ சரியான குரு பயிற்சின்னு குழப்பிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அந்த குழப்பமே இல்லாத சுப பலனாக குரு பயிற்சி. ஏன்னா 2 பஞ்சாங்கத்தில் ஒரே தேதி தான் சொல்லியிருக்கு. அப்போ குரு பயிற்சி குழப்பமில்லாத குரு பயிற்சி, அதுவே ஒரு சுப நிகழ்வு தான். காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி குரு முழு சுபகிரகம். அவர் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வர்றாரு. பாக்யாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு சுப பலனாக இந்த ஆண்டு பொது பலன் நல்லாவே இருக்கும். நல்ல குரு பயிற்சின்னு சொல்லலாம். அதில் துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பகவான் கடந்த ஓராண்டு உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு இடம் தான். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ராசியை நேரடியாக பார்ப்பார். கோச்சாரத்தில் குரு 7இல் வரும் காலம் ஒரு நல்ல காலம். ஒரு சுப நிகழ்வு, திருமண காரியங்கள், நல்ல விஷயங்கள், கூட்டு தொழில், வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம், இதெல்லாம் குரு கொடுத்துருப்பார். ஆனால் இந்த வருடம் குரு பயிற்சி உங்கள் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு குரு மாறுறார். துலாத்துக்கு ரிஷபம் 8வது வீடு. அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வர்றாருன்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், நிறைய பேருக்கு விபத்து, கண்டங்கள், ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம். 8இல் குரு வரும்போது அஷ்டம குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. இதெல்லாம் ஜோதிடத்தில் 8இல் குரு வரும் காலம் நிறைய சோதனை காலம் தான், அனுபவத்தில் பார்த்துருக்கோம். பயப்பட தேவையில்லை. இது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா தசாபதிகள் இருந்தால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இருந்தாலும் குரு பகவான் 8இல் வரும்போது கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது. நிறைய வாழ்க்கையில் நிறைய ஒரு போராட்டத்தை சந்திக்கூடியதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. தடை, தோல்விகள் அப்படின்னு வரும். நிறைய ஏமாறக்கூடிய காலமாக இருக்கும். இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு அந்த பலனை செய்யக்கூடிய காலம். இது போல் குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை தடை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல குரு பிரீதி செய்யுங்க. குரு பகவானுடைய வழிபாடுகள் நிறைய செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் வியாழக்கிழமை படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு குருவுடைய ஆற்றலை சரி செய்யும். அதே போல் குரு பகவான் 8இல் வந்தாலும் கூட அவர் குரு நின்ற இடத்துல பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பார்க்குற இடத்துக்கு சுபத்தன்மை கொடுத்துருவார். பார்வைக்கு பலம் சொல்லக்கூடியது. இப்போ துளாராசி அன்பர்களுக்கு குரு ரிஷபத்திலிருந்து 5வது பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் இடம் என்பது அயன சயன மோட்சஸ்தானம், அது விரயஸ்தானம். 12 குரு பார்க்கறதுனால விரயங்கள் கட்டுப்படும். சுப விரயங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறது, சொத்துகள் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சுப விரயங்கள், நகை வாங்குறது சுப விரயங்கள், அந்த மாதிரி சுப விரயம் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். விரயத்தை கூட சுப விரயமாக மாற்றிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி அது அயன சயன மோட்சஸ்தானம், நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதே ஒரு விரயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காலம். 8இல் வந்தாலும் இது ஒரு சுப பலன் தான். அடுத்து குரு பகவான் 7வது பார்வையாக, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இந்த 8இல் குரு வந்தாலும் கூட பொருளாதாரத்தில் அப்படியே தன்னிறைவு அடைஞ்சு கடந்து போயிடலாம். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சில சந்தோஷ நிகழ்வுகள், வெற்றிகள், குடும்பத்திற்கு ஒரு புதிய நபர் வருகை, அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான 2ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு முன்னேற்றம், குடும்பம் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய பார்வை, அது ஒரு சுப பார்வை தான். அடுத்து குரு பகவான் 9வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு.
4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இடம், நிலம், வீடு, வாகனம், தாயாருடைய ஸ்தானம். இப்போ குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும். அதே போல் தாயாருக்கு ஒரு ஆரோக்கியம் இதெல்லாம் கெட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். தாயாருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்களை ஏதாவது விற்கிறதுக்கு ரொம்ப காலம் எதிர்பார்த்துருந்து அது விற்காமல் இருந்தால் அது விற்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு புதிய வாகனங்கள் வாங்குறது, வாகனத்தில் இருக்கிற பழுதுகளை சரி செய்கிறது, இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதுவும் நடக்கும். அப்போ 8இல் குரு வந்தாலும் பார்க்குற 3 பார்வைகள் சுப பார்வைங்கிறதுனால இந்த பார்வைக்குண்டான பலத்தை குரு கொடுப்பார். இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையாக அதிகமாகிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்யுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுத்திகள் உங்கள் லக்னத்துக்கு சுபர்களா பாவகிரகங்களா அப்படின்னு பார்த்து தசாபுத்திகளுக்கு உண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து அந்த ஜாதகத்துடைய தன்மைகளை நல்ல பாசிட்டிவாக மாற்றிக்கும் போது இந்த குரு பயிற்சி பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது. திசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காது. கோச்சாரம் என்பது ஒரு சொற்ப பலனை தான் கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு தசாபுத்தி, இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னா இது கூட சேரும்போது கொஞ்சம் துன்பங்கள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்து சரி பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சியானது குரு பார்வைக்கு பலத்தை கொடுப்பதனால் நல்ல வெற்றி ஆண்டாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.